கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சி மூலமாய் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம்ம ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும், பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று கர்த்தர் கடந்த மாதத்திலே சபைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் கர்த்தர் சமூகத்தில் நம்ம வைத்திருக்கிறோமோ அந்த காரியத்தை எல்லாத்தையும் கர்த்தர் இந்த மாதத்திலே பட்சத்தில் இருந்து கண் நோக்குகிறேன். ஆமென், பட்சத்தில் இருந்து நாங்கள் உன்னை கண் நோக்குவேன் என்று சொல்லி அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது நிலவரப்படும். ஆமென், அது நிலவரப்பட போகிறது. காரணம், கர்த்தருக்காக நாம் வாழும் பொழுது, ஜீவனே போகிற சூழ்நிலையாக இருந்தாலும் நம் கர்த்தருக்காக வாழும் பொழுது அதை கணக்கில் வைக்கிற ஆண்டவர் நம் ஜீவனல் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து உற்சாகமாக எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உடைந்து போன என் கூடாரத்தை ஒட்டுவிக்க வந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பாழாய் கிடந்த பயனிலமாக நம்ம மாத்துகிற தேவன் நம்மளுடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. மீண்டுமாய், நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. உடைந்து போன எந்த கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. ஆண்டவரே, நாங்கள் உடைந்து போன உள்ளமாக ஆண்டவரே உன் சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை எடுத்து கட்டுவீர் என்று ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். பாழான வேலை சீர்படுத்தி பயிர் நிலமாக மாற்றுகிற ஆண்டவர், செழிப்பை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவன். ஆமென். உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டிவிட்டீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டிவிட்டீரே. பாழானவைகளை சீர்படுத்திவிட்டீ, பாழானவைகளை சீர்படுத்திவிட்டீ. பயிர் நிலமா என்னை மாற்றிவிட்டீ, பயிர் நிலமா என்னை மாற்றிவிட்டீ. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே,
ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நிதந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நிதந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை பட்சத்தில் இருந்து ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் தாயின் கருவில் தோன்றும் முன்னே நீர் எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர். உலகம் தோன்றுவதற்கு முன்னே நீர் எங்களை அறிந்து கொண்ட ஆண்டவர். நீ வல்லமையுள்ள தேவன், சமாதான பெறும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். தடைகளை எல்லாத்தையும் உடை போகிறது கர்த்தர். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு பக்கத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. தாயின் கருவில் கண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, அன்பு தெய்வம் நீதானையா. உலகம் தோன்றும் முன்னே, உயிர்கள் பிறக்கும் முன்னே அறிந்து கொண்டவர் நீதானையா. தாயின் கருவில் கண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, அன்பு தெய்வம் நீதானையா. உலகம் தோன்றும் முன்னே, உயிர்கள் பிறக்கும் முன்னே அறிந்து கொண்டவர் நீதானையா. தெரிந்து கொண்டவர் நீதானையா, அறிந்து கொண்டவர் நீதானையா. தெரிந்து கொண்டவர் நீதானையா, அறிந்து கொண்டவர் நீதானையா. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நீதானையா, வரங்களின் மன்னவன் நீதானையா. வல்லமை தேவன் நீதானையா, வரங்களின் மன்னவன் நீதானையா. பரிசுத்த தேவன் நீதானையா, பரலோக தேவன் நீதானையா. பரிசுத்த தேவன் நீதானையா, பரலோக தேவன்
கொண்டவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அன்பு தெய்வம் நீதானையா. உலகம் தோன்றும் முன்னே, உயிர்கள் பிறக்கும் முன்னே, அறிந்து கொண்டவர் நீதானையா. தாயின் கருவில் கண்டவரே, என்ன பெயர் சொல்லி அழைத்தவரே, அன்பு தெய்வம் நீதானையா. உலகம் தோன்றும் முன்னே, உயிர்கள் பிறக்கும் முன்னே, அறிந்து கொண்டவர் நீதானையா. ஆமாண்டவரே, நீர் எங்களை அறிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணிமணி போல பாதுகாத்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் நீர் பாராட்ட கிருபையால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நெருக்கத்தில் மத்தியிலும் ஆண்டவரே, எத்தனையோ துயரத்தில் மத்தியிலும் ஆண்டவரே, வியாதியின் மத்தியிலும் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே கிருபையினாலே எங்களை தாங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை நீ ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிற நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் பாதுகாத்த தேவன் தொடர்ந்து எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு ஜெபங்களும் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் போதகர் DS ராபர்ட் ஜேசா அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற அன்பின் மக்களோடு கூட என் இயேசு பேசுவார். எடுத்துக்கொள்ளுங்கள், எசேக்கியேல் 36 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போம். இதோ இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்கின்ற வார்த்தை, உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை பண்படுத்துகிறார். அதைதான் நாம் திட்டவட்டமாய் யோசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்காய் செய்கிறவர் என்ற நிச்சயம் நமக்குள் இருப்பது உண்மை என்றால், நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். 10 வசனம் சொல்கிறது, நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கின்ற வார்த்தை கட்டப்படும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை அவாந்திரமாய் இருக்கிறது என்று நினைக்கிறாயா? நீ ஆண்டவருக்கு உண்மையாய் இருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு குறித்ததை அவர் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமுக்கு 75 வாக்கு பண்ணினதான தேவன், வானத்தின் நட்சத்திரங்களை பார், பூமியின் மணல்களை பார், இப்படியாய் திரளாய் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அவ்விடத்தில் காணப்பட்டதான காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை நினைக்கிறாயா? ஆண்டவர் உனக்கென்று ஒரு வாக்கை கொடுப்பது உண்மை என்றால், அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நாம் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் காரியங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். 75 சொல்லப்பட்டதான காரியம் 99 நிறைவேறப்பட்டு 100 பரிபூர்ணம் அடைந்தது. அவர் ஈசாக்கை பெறும் பொழுது 100 வயது உள்ளவராய் காணப்படுகிறார். அந்த ஈசாக்கு பெற்றெடுத்ததான ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆசீர்வாதமாய் காணப்படுகின்ற அனுபவம் தான். ஆனால் ஆண்டவர் இங்கே அவரை பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகின்ற காரியம் என்னவென்றால், அவரிடத்தில் சொல்லப்படுகின்ற காரியம், உன்னுடைய ஏக சுதனாகிய ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அன்பு தேவஜனமே,
சற்று சிந்தித்து பாருங்கள். நம்மிடத்தில் இப்படிப்பட்டதான கட்டளை, நம்மிடத்தில் இப்படிப்பட்டதான தீர்மானம் ஒன்று செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்டால் என்னுடைய நிலைமை என்ன? யோசித்து பாருங்கள். நீண்ட நாட்களாய் காத்திருந்து கொடுக்கப்பட்டதான ஒரு கிருபை, அந்த பெற்றுக்கொண்டதான அந்த கிருபையை ஆண்டவர் மீண்டுமாய் கேட்கிறார். யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, இதற்காய் 25 ஆண்டுகள் நான் காத்து கொண்டிருந்தேன், கொடுக்கப்பட்ட காரியத்தை தகன பலியாய் கேட்கிறீரே என்று எண்ணங்கள் வரவில்லை. அன்பு தேவஜனமே, சில நேரங்களிலே ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார், உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார், நீ பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஒருவேளை நம்மை பண்படுத்தும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படியாய் இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எப்படியாய் இருக்கிறது? நாம் ஆண்டவருக்காய் காரியங்களை செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கும் பொழுது என்னுடைய மனநிலைமை எப்படியாய் இருக்கும் என்று நான் யோசிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த நேரத்திலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவஜனமே, ஒருவேளை உன்னிடத்தில் இருக்கிறதான காரியத்தை ஆண்டவர் கேட்பது உண்மை என்றால் நம்மால் கொடுக்க முடியுமா? பண்படுத்தப்படுகின்றதான காரியம். ஆண்டவர் சில நேரங்களிலே பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறார். தன்னுடைய ஒரே மகனை ஈசாக்கை பலி கொடுக்கும் பொழுது பிள்ளை அழைத்து கொண்டு போகிறார். உடன் வேலையாட்கள் இருக்கிறார்கள். ஒரு குறித்த நேரத்திலே வேலையாட்கள் நிறுத்தப்படுகிறார்கள். நானும் என் பிள்ளையாண்டானும் மறுபடியும் திரும்பி வருவோம், இங்கே இருங்கள் என்று விசுவாசத்தோடு கூட சொல்லப்பட்ட வார்த்தை தான். அந்த விசுவாசம் எங்கே உறுதிப்படுகிறது? பிள்ளையை அந்த கட்டையின் மேல் கிளத்தும் பொழுது பிள்ளை கேட்கிறான், தகன பலி கொடுக்க ஆடு எங்கே? ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறதான காரியத்தை தன் மகனை அந்த கட்டையின் மேல் படுக்கும் பொழுது யோசித்து பாருங்கள் நிலைமை. ஆபிரகாம் பிள்ளையின் மேல் கையை போடும் பொழுது ஆபிரகாமே ஆபிரகாமே என்று ஆண்டவர் அழைக்கிறார் அல்லவா? பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத எத்தனை பெரிய காரியம்! ஒருவேளை பண்படுத்தப்படுகிற சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையாய் ஒருவேளை நீ இருப்பது உண்மை என்றால் எல்லாம் நன்மைக்கு. ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என் இயேசு அறிந்தவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியாத மறைப்பொருள் ஒன்றுமே இல்லை. அவர் இப்படிப்பட்டதான விசுவாசத்தோடு கூட இருக்கிறார் என்பதற்கு தான் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய காரியமும் அப்படிதான். ஆண்டவர் நமக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை கேட்கும் பொழுது, கீழ்ப்படிந்தும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஒரு நாளும் அழிவுக்கு ஏதுவாய் கொண்டு போவதே இல்லை. அப்படிப்பட்டதான ஈசாக்கு தான் விதைக்கிறார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அன்பு தேவஜனமே, இப்படி கீழ்ப்படுகின்ற அனுபவம் இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் உன் பட்சத்தில் இருப்பார், உன்மேல் கண்ணோக்கமாய் இருப்பார். நீ பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறீர்கள் என்றதான காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு வெறுமையாய் ஆசீர்வாதம் வருவதே அல்ல. நாம் பலவிதமான சூழ்நிலைகளை, சோதனைகளை கடக்கும் பொழுதுதான் இந்த தேவனாகிய கர்த்தர் உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். ஏன் நமக்கு இன்னுமாய் ஆசீர்வாதம் வரவில்லை? ஏன் இன்னுமாய் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்றால் ஆண்டவருடைய வார்த்தை இன்னுமாய் நாம் கீழ்ப்படுத்தி நடத்தி கொள்ளவில்லை. ஒரு வாக்கு நமக்கு முன்பாய் நிற்பது உண்மை என்றால், வாக்குத்தத்தம் நமக்கு முன்பாய் சொல்வது உண்மை என்றால் அதை நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார், என்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆண்டவரின் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு அழிவு உண்டாகுமா? அழிவு கிடைக்குமா? வேதனை அடைவேனா? ஒருவேளை வேதனை போல காரியங்கள் தெரிந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து வாழ்கிறோம். ஈசாக்கு விதைக்கிறார். எப்பொழுது? பஞ்ச காலத்திலே விதைக்கிறாராம். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது? 100 மடங்கா இருக்கிறதாம். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிந்து ஆண்டுடைய சத்தியத்தின் திருவார்த்தை கேட்பது உண்மை என்றால் ஆண்டவர் நமக்கு செய்கிறவராய், உனக்கு செய்கிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட பஞ்சம்
வறுமை, வேதனை, கண்ணீர், கவலை, துக்கம் உனக்குள்ளே இருப்பது உண்மை என்றால், உன்னுடைய காரியம் ஆண்டவருக்காய் கனமான காரியத்தை நீ நிறைவு செய்யும்படியாய், அவருக்காய் ஓடும்படியாய், அவருக்காய் பயணிக்கும் பொழுது இயேசுவை மறப்பதே அல்ல. அவருக்கு தெரியும் உன்னுடைய ஆசீர்வாதம் மற்றவர்கள் பார்க்கும்படியாய், உன்னுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைக்கிறதான அனுபவம். அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். ஒரு வறுமைக்கு முன்பாக ஒரு செழிப்பு காணப்படுவது உண்மை என்றால், ஆண்டவர் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார், அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அன்பு தேவஜனமே, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது உண்மை என்றால், சத்தியத்தின் திருவார்த்தைக்கு செவிசாய்ப்பது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை மறக்கிற தேவனே அல்ல. நீ எவ்வளவு பெரிய பஞ்சத்திலே காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது உனக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, வர வர விருத்தி அடைந்தான். அவன் ஆசீர்வாதமாய் மாறுகிறான். ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் அவன் பட்சத்தில் இருக்கிறார், அவர் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகின்ற அனுபவம், சூழ்நிலை அறிந்து காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் செயல்படுத்துவது உண்மை என்று நீ விசுவாசிப்பது உண்மை என்றால், ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு பேசப்படுகின்ற வார்த்தைக்கு நீ செவிசாய்த்து கீழ்ப்படிவது உண்மை என்றால், ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். இந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கம் எப்படி காணப்படுகிறது? 17ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவையுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். அன்பு தேவனை யோசித்து பாருங்கள். கடந்து போகிற அனுபவம், தன் தகப்பன் இடத்திலே காணப்பட்டதான காரியத்தை தூர்த்து போட்டதான காரியங்கள், அதை மீண்டுமாய் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு அவைகளை வாழாய் கிடந்ததான காரியங்களை அவர் மாற்றுகிறார். அவாந்திரமாய் கிடக்கிறதான காரியங்களை நினைக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். உன்னுடைய மூதாதையருடைய காரியங்களை, உன்னுடைய தகப்பனுடைய காரியங்களை ஒருவேளை யாராகிலும் எடுத்துக்கொண்டு அதை பராமரிப்பற்ற நிலைமையிலே வைத்திருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கென்று ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார், உனக்கென்று ஒரு மகிமை கொடுத்திருக்கிறார். அவைகளை பண்படுத்தி விதைக்கப்படும்படியாய் உன்மேல் கண்ணோக்கமாயிருக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவைகளை கடந்து போய் அந்த இடத்திலே துருத்தப்பட்டதான காரியங்களை அதை மீண்டுமாய் புதுப்பிக்கும்படியாய் காரியங்கள் செய்யும் பொழுது 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். நீரூற்றுகளை கண்டார். அங்கே ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் எவைகளெல்லாம் அடைக்கப்பட்டதோ ஒரு புது புத்துணர்ச்சி கிடைக்கும்படியாய். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்மை பண்படுத்தப்பட்டு விதைக்கும் பொழுது எவைகளெல்லாம் பாழாய் கிடந்ததோ அவைகளை புதுப்பிக்கும்படியாய் ஆபிரகாம் குமாரனாகிய ஈசாக்கு தன் வேலைக்காரருக்கு கட்டளையிடும் பொழுது, அவைகளை புதுப்பிக்கும் பொழுது, அவைகளை வெட்டும் பொழுது நீரூற்று காணப்படுகிறதாம். என் தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை அதுதான். என் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். அதுதான் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், என் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார், நான் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறேன் என்ற ஆதாரம் அதற்கு கிடைக்கும்படியாய் அவர் எங்கெல்லாம் சென்று காரியங்களை செய்கிறாரோ அங்கெல்லாம் தேவ மகிமை வெளிப்படும்படியாய் கிறிஸ்து வெளிப்படுகிறார். யோசித்து பாருங்கள். துருத்தப்பட்டதான காரியங்கள் வெட்டப்படுகிறது,
நீர்வூற்று காணப்படுகிறதாம். நீர்வூற்று காணப்படுகிறதாம். என் தேவன் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. நீ யாரிடத்திலும் வாக்குவாதம் பண்ணாதே. வெட்டப்படுகின்ற காரியத்தை ஒருவேளை கேட்கலாம். கேட்டார்கள், அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை. அங்கிருந்து கடந்து விட்டார், கடந்து வந்து விட்டார். அங்கு வாக்குவாதம் பண்ணவில்லை. அவர்கள் சொல்கிறார், என்னுடையது, வாக்குவாதம் இல்லை, எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் உன்னை அந்த விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு தெரியும் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை. ஏனென்றால் நீ பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகின்றதான ஒரு சகோதரன் அல்ல, சகோதரி அல்ல, குடும்பம் அல்ல. அவர் உன்மேல் கண்ணோக்கமாயிருந்து உன் பட்சத்தில் இருக்கிற தேவன். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அன்பு தேவஜனமே, ஒருவேளை கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார் என்பது மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ யாரிடத்திலும் வாக்குவாதம் செய்யாதே. பொறுமையாயிரு. ஆண்டவனை பண்படுத்துகிறார். நீ அமைதியாயிரு. ஆண்டவரே, என்னுடைய இடம்தான், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அதை மகிமைப்படுத்தும்படியாய் எவைகளெல்லாம் தடையாய் இருக்கிறதோ, எவைகளெல்லாம் ஆசீர்வாதமாய் காணப்படும் போது மற்றவர்கள் அது என்னுடையது என்று சொல்லும் பொழுது உன்னிடத்தில் காணப்படுகின்ற காரியத்திலேயே நீ பொறுமையாக இருக்கும்போது அங்கேதான் தேவ வல்லமை விளங்குகிறதாம். அங்கேதான் தெய்வ ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்படியாய் ஆண்டவர் செய்கிறார். வாசிங்கள். அப்பொழுது அவன் நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார் என்று ரெகபோத் என்று பெயரிடும்படியாய் காணப்படுகிறது. அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். ஒரு விசாலத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இயேசு முன்குறித்தே காரியங்களை செய்து இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஏன்? நமக்குள் காணப்படுகின்ற வாக்குவாதம் சில நேரங்களிலே நாம் பண்படுத்தப்படும் பொழுது வாக்குவாதம் இல்லாமல் காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவர் நம்மை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறதை பிறர் அறிந்து கொள்ளும்படியாய், மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் சொல்லப்படுகின்ற வசனம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே என்று சொல்லுகிறார். அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை பயப்படாதே, எதை குறித்தும் கலங்காதே. வாசிங்கள். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அன்பு தேவஜனமே, யோசித்து பார்த்தீர்களா? ஆண்டவர் அல்லவா சொல்கிறார். அதுதான் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிற அனுபவம். பயப்படாதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவது எத்தனை பெரிய ஆனந்தம். ஒருவேளை நம் குடும்பத்தின் மக்கள் சொல்லலாம், உறவின் மக்கள் சொல்லலாம், ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு ஒருவரே. 28ஆம் வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். இதுதான் சத்தியம். இதுதான் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிற அனுபவம். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். உன் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறீர் என்பதற்கு காரணம் சொல்லப்படுகின்ற வார்த்தை. வாசிங்கள் மீண்டும் அந்த வசனத்தை. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அன்பு தேவனுக்கு யோசித்து பாருங்கள். அவர்கள் நிர்ணயம் பண்ணுகிறார்கள். ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம். இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள் இருப்பது உண்மை என்றால், நாம் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்வது உண்மை என்றால், அந்த கிறிஸ்து எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நிச்சயம் நமக்கு யாரெல்லாம் பகைமையாய் காணப்பட்டார்களோ அவர்கள் வந்து நமக்கு முன்பாய் நின்று
கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார், இவர்கள் செய்கிறதிலெல்லாம் ஆசீர்வாதம் என்று அவர்கள் நிர்ணயித்துக் கொள்ளும்படியாய் காரியங்கள் நடக்கிறதாம். அதுதான் சத்தியம். அன்பு தேவஜனமே, ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது, என் மேல் கண்ணோக்கமாய் இருக்கும் பொழுது, அவர் என்னை பண்படுத்தி விதைக்கும் பொழுது, மற்றவர்கள் நற்சாட்சி சொல்லும்படியாய் எந்த இடத்திலும் வாக்குவாதம் பண்ணக்கூடாதபடி கடந்து போகிற அனுபவம், மீண்டுமாய் துறவிகளை வெட்டும் பொழுது அதில் நீர் ஊற்று காணப்படும் பொழுது வாக்குவாதம் பண்ணவில்லை, அந்த இடத்திற்கு ரெகோபோத் என்று பெயரிடும்படியாய் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விசாலமான இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் என்ற நிச்சயம் ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்த வண்ணமாய் இன்றைக்கு உங்களுக்கும் கொடுப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஒரு விசாலமான இடத்துல, அடைக்கப்பட்ட இடத்துல ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லப்பட்டதான சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டு அதன்படி நடப்பது உண்மை என்றால், இயேசு ஜீவிக்கிறவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஒரு விசாலமான இடத்துல என்னை கொண்டு போய் நிறுத்துவார் என்ற நிச்சயத்தோடு கூட மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் இவர்களோடு கூட இருக்கிறார், தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று யாரெல்லாம் பகைத்தார்களோ அவர்களெல்லாம் உன்னிடத்தில் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படியாய் அவர்கள் தீர்மானிக்கின்ற காரியம் இன்றைக்கு இயேசு அப்படிதான் செய்வார். எதை குறித்தும் கவலைப்படாது. ஒருவேளை உன் இடம் பாழாய் கிடந்து நினைக்கிறாயா, உன் சரீரம் பாழாய் கிடந்து விட்டது நினைக்கிறாயா, ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிறவர். அவர் உனக்கென்று குறித்ததை அவர் நிறைவு செய்ய போகிறார். ஏனென்றால் இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார், என் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார், நான் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறேன் என்று சொல்வது உண்மை என்றால், ஆண்டவர் உன்னையும் உங்கள் குடும்பங்களையும் விசாலமான இடத்திலே கொண்டு போய் வைப்பது மாத்திரமல்ல, தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாய் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை என் தேவன் செய்வார். அப்பா, நீர் என்னோடு என் மக்களோடு கூட பேசினீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே கேட்கிற மக்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள் என்ன என்று எனக்கு தெரியாது. எல்லாவற்றும் அறிந்தவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், சரிகிற விளைவினங்களை மாற்றுகிறவர், நன்மைகளை செய்கிறவர், சுகத்தை தருகிறவர், கடன் பிரச்சனையை மாற்றுகிறவர், கவலையை மாற்றுகிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, இவர்கள் இருக்கிற காரியத்தை கொண்டு விதைக்கும் பொழுது, எப்படி ஈசாக்குக்கு பஞ்ச காலத்திலே விதைக்கும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதம், அப்படியாய் ஒவ்வொரு மக்களும் சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்கள் நன்மையான காரியங்களை செய்யும்படியாய் தீர்மானிக்கின்ற காரியங்களிலே ஒரு கிருபை மாத்திரம் இருக்கட்டும். இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமும் விசேஷமாக இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு கூட சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.